ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னொரு டாபிக். ஒரு சடன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வேரிகோஸ் வெயினால வரலாமா? அந்த மாரி வரக்கூடிய பிரச்சனை என்ன? அத பத்தி பேசப் போறோம். ஒரு சிலருக்கு வேரிகோஸ் வெயின் நீண்ட நாளா இருக்கும். முக்கியமா வயதான நபர்களுக்கு அத கவனிக்காம, அதனால ஒண்ணும் தொந்தரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே இக்னோர் பண்ற நபர்களுக்கு திடீர்னு என்ன ஆகும்னா, ஒரு சில நேரம் அது வெடிச்சு ப்ளீடிங் வரத காமனா பார்க்குறோம். பிளட்ட பார்த்த உடனே அவங்க பயந்துடுறாங்க. 2வது பிளட் வரதையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, அந்த பிளட் அந்த வெயின்லேருந்து வெடிச்சு சிதறி பிளட் வெளியில வர்றது பெயின்லெஸ்ஸா இருக்கும். வலியே இருக்காது. முக்காவாசி நேரம் யாராவது பக்கத்துல இருக்கவங்க "என்ன துணி நனைஞ்சிருக்கு, ரெட்டா இருக்குன்னு" சொல்லணும். இல்லன்னா பிசு பிசுன்னு அவங்களுக்கே படும்போது கீழ பார்க்கும்போது தான் ப்ளீடிங் வரதே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ப்ளீடிங் வர நபர்கள் அவங்க ஒரு சில நேரம் பேனிக் ஆயிடுறாங்களா. ஐ மீன் பிளட்ட பார்த்தோனே ஜெனரலா எல்லாருமே பேனிக் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் வீட்ல அத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ் ஆயி போயிட்டு இங்க போறதா, அங்க போறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம அதிலேயே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இதனால வர பிரச்சனைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி சேஃபா அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாங்கிறத தான் நம்ம பேச போறோம். ஸோ ஜென்ரலா இந்த மாரி நபர்கள் நீண்ட நாளா அந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனையினால கால்ல வீக்கம் ஏற்பட்டிருக்கும். வெயின்ஸ் பெருசு பெருசா கால்ல தெரிஞ்சிருக்கலாம். இல்ல சின்ன சின்ன வெயின்ஸ் பிளாக் கலர் ஸ்பாட்ஸா இருக்கலாம். ஏதாவது கொசு கடிச்சு கை வச்சு நகத்த வச்சு சொரிஞ்சிருப்பாங்க. இல்ல தூக்கத்துல கால் மேல கால் போட்டு அவங்க தெரியாம அப்படியே கால்ல ஸ்க்ராட்ச் பண்றது. இல்ல ட்ரெஸ்ஸே மேல மேல பட்டு ரிப்பீட்டட் ஃப்ரிக்ஷன். வெயின் அவ்வளோ சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ட்ரெஸ்ல இருக்க ஃப்ரிக்ஷன்னாலே அது வெடித்து ப்ளீட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக பிளட் வரும். கீழே ஒரு 10 ml 20 ml 30 ml பிளட்டுக்கு போகும்போது நம்ம நிறையா பிளட்டு கீழே கசிகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தரும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஸ்டே காம். இதை பார்த்து பதறாமல் ஸ்டே காம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அடுத்தது என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு விரல் நம்ம தம்பையோ இல்லைன்னா ஒரு 2-3 விரலையோ வச்சு ப்ளீடிங் ஸ்பாட்டுங்கிறது ஒரு சின்ன அது என்ன ஒரு அரை அரை சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப சின்ன ப்ளீடிங் ஸ்பாட். மினிமம் 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் தான் அதோடைய சைஸ் இருக்கும். நம்ம தம்பு வச்சோ இல்லை 2 விரல் வச்சோ நார்மலாக பிளெயின் தம்பு இல்லை பிளெயின் விரல் வச்சோ நம்ம அதை அழுத்திக்கலாம். ப்ளீடிங் நின்று போயிடும். இல்லையா பக்கத்தில் பயப்படுறீங்களா, ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்து தம்புலையோ விரல்லையோ வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரங்கிறது நார்மலாக நம்ம ஏன்னா இந்த வெயின் வெடித்து சிதறும்போது உள்ளே ஒரு ப்ரெஷரில் தான் வெடித்து தேங்கி தேங்கி ப்ரெஷரில் வெடித்து சிதறுது. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் 2 நிமிஷம் வச்சோடனே விரல் எடுக்கிற மாதிரி இருந்தால் நிற்காது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸாவது மினிமம் 15-20 மினிட்ஸாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படியே அழுத்திக்கோங்க. அந்த ப்ளீட் ஆகிற ஸ்பாட்டில் அழுத்திக்கோங்க. உடனே எடுக்கணும் அவசியம் இல்லை. 20 மினிட்ஸ் நிற்கலையா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அந்த கிளாட் உருவாகணும். கிளாட் உருவாகிறதுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல கிளாட் உருவாகும். அந்த கிளாட் உருவாகிற வரையில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ ப்ரெஷர் ரிலாக்ஸாக நீங்கள் மாறி மாறி விரலை வச்சுட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அது ப்ளீடிங் கண்டிப்பாக கம்மியாகிடும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர் லெக் எலிவேஷன். காலை அவரை எந்த பேஷண்ட் ப்ளீட் ஆகிறோம் அவங்கள படுக்க வச்சுட்டு லெக்கனில் ஒரு 2-3 பில்லோ 4 பில்லோவோ ஹார்ட் லெவலோட கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எலிவேஷன்லேயே பிளட் கீழே கசியாது. அது டுவர்ட்ஸ் ஹார்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். கால் பகுதியிலேருந்து வெளியில் வரதையும் கம்மியாச்சு. லெக் எலிவேஷன் மேண்டேட்ரி. ஸோ ப்ரெஷர் கொடுங்க, லெக் எலிவேட் பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த ப்ளீடிங்லாம் எல்லாம் ப்ரெஷர் வச்சு அது பண்ணோடனே இல்லை அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு துணியோ ஒரு பேண்டேஜோ எடுத்து ப்ளீட் வர பகுதியில் டகடகன்னு அப்படியே சுற்றி டைட்டாக சுற்றி அதை முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. இதனால் என்னென்னா ப்ளீட் ஆகிற இடத்துல மட்டும் நடு கால்லையோ இல்லை கீழ் கால் பகுதியிலையோ ப்ளீட் ஆகிற ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் மேலேயும் ப்ளீட் ஆகிற ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் கீழேயும் பேண்டேஜ் கட்டிடுறாங்க. இது தவறான அணுகுமுறை. ஏன்னா அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால்லேருந்து கீழேருந்து போகிற சர்க்குலேஷனையும் நடுவில் பிளாக் பண்ணுறீங்க. மேலேருந்து அது மேலே போகிறதையும் பிளாக் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆகுனா திருப்பியும் அந்த அந்த கட்டின துணியை அவுக்கும்போது அந்த ப்ரெஷரில் அங்கேயே தேங்கி திருப்பி ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த பேண்டேஜை போடுறதோ இல்லை க்ரெப் பேண்டேஜோ இல்லை ஒரு துணியை சுற்றுறதுக்கோ அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா ஃபுல் நம்ம விரலோட டோஸோட நுனியிலிருந்து அதோடைய டோவோட ஃபுல் லென்த்தை மட்டும் விட்டு டோவோட காலோட உள்பகுதியிலேருந்து அங்கேருந்து பேண்டேஜை ரேப் பண்ணிவிட்டு நீ ஜாயிண்ட் கீழே வரையிலும் நீங்கள் கண்டினியூஸாக ரேப் பண்ணிங்கன்னா தான் யூனிஃபார்மாக அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகாமல் திருப்பி ப்ளீட் ஆகாமல் இருக்கும். ப்ளீடிங் ஸ்பாட்டுக்கு மேலே கொஞ்சமும் கீழேயும் கொஞ்சம் மட்டும் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி வைக்கிறது துணியை கழட்டிங்கன்னா திருப்பி ப்ளீட் ஆகும். ஸோ
டெக்னிக் டு அப்ளை த பேண்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் லெக் ஃபுட்லேருந்து ஆரம்பித்து லெக் வரையும் போடணும். அப்போ தான் ப்ளீடிங் வந்து கரெக்டாக நிற்கும். அவுக்கும்போது திருப்பி ரீப்ளீட் ஆகாது. ஸோ இந்த 3 மெஷரை நீங்கள் இமீடியட்டாக எடுத்துட்டிங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இந்த ப்ளீடிங் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கான ப்ளீடிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அரிது. ஏன்னா ஒரே நேரத்தில் 5-6 வெயிட்லாம் ப்ளீட் ஆகும். ஒரு இடத்துல ப்ளீட் ஆகும். அது இந்த மாதிரி மெஷர்ஸில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜன் அணுகுனீங்கன்னா இதை வந்து ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தையும் அணுகி அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும்போது தான் இதுக்கான க்யூர் வந்து கரெக்டான அணுகுமுறை. இல்லைனா என்ன ஆகும்னா திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கழிச்சு வேறு இடத்துல ப்ளீட் ஆகும். 6 மந்த்ஸ் கழிச்சு வேறு இடத்துல ப்ளீட் ஆகும். இந்த ப்ளீட் ஆகும் மட்டும் இல்லாமல் காலில் புண்ணு வரலாம். இதெல்லாம் வந்து ப்ளீடிங்கிறது அட்வான்ஸ் வீனஸ் டிசீஸ். அது ஏர்லி வீனஸ் டிசீஸ் கிடையாது. நிறைய பேர் அங்கே பக்கத்துலேயே போயிட்டு தெரியாமல் அந்த ப்ளீட் ஆகிற இடத்துலேயே ஒரு தையல் போடுறது, இல்லைனா அந்த இடத்துல சும்மா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ப்ராப்பர் அப்ரோச் இல்லாமல் நம்ம ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணக்கூடிய வைத்தியம். அதுக்கான காரணத்தையும் அறிஞ்சு ஃபுல்லாக அதை க்யூர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் வரும். ஸோ ஒரு வாஸ்குலர் சர்ஜன் பார்க்குறது ரொம்ப முக்கியம் ப்ளீட் ஆகிற நபர்கள். இப்போ ப்ளீடிங் வந்தால் என்ன பண்ணுங்கிறத பற்றி பேசிட்டோம். பட் ப்ளீடிங் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ப்ளீடிங் வரதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து எப்படி அதை குணப்படுத்தலாம், ப்ளீடிங் வராமல் எப்படி தடுக்கலாங்கிறது தான் முக்கியம். ப்ளீடிங் வந்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ அவாய்ட் பண்ணணும் நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டு ப்ளீடுன்னு பார்க்கும்போது, நீண்ட நாளாக காலில் தோல் கருத்து போயிருக்கிறது, காலில் அரிப்பு ஏற்படைய நபர்களில், அந்த மாதிரி நபர்களுக்கு ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நபர்கள் முக்கால்வாசி வந்து வயதான நபர்கள் தான் வருவாங்க. ஸோ ஏஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யாருக்காவது ஒரு 60-65 இயர்ஸ் மேலே ரொம்ப நாளாக நீண்ட நாளாக காலில் ரத்தத்தை ஏற்பட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குதுன்னா டாக்டர் அணுகி ப்ளீடிங் வரதுக்கு முன்னாடி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து காலில் ஆக்டிவாக புண்ணு அல்சர் இருக்க நபர்கள், காலில் புண்ணு ஏற்பட்டிருக்க நபர்கள், அந்த புண்ணு வழியாகவும் வெடித்து ப்ளீடிங் வரலாம். புண்ணுக்கு கீழே வெயின் இருக்கலாம், அந்த புண்ணு வழியாகவும் வெடித்து ப்ளீட் ஆகலாம். அதனால் காலில் புண்ணு வந்திருக்கு, மேற்கொண்டு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு காலில் புண்ணு வந்த நபர்கள் அது வழியாகவும் ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ லெக் அல்சர் இருக்க நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் டாக்டரை அணுகி இதுக்கான வைத்திய முறைகள் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் இல்லாமல் வேரிகோஸ் வெயின் நபர்கள் ஒரு சில நேரத்தில் அவங்க மற்ற வியாதிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பிளட் தின்னர்ஸ் சாப்பிடுவாங்க. பிளட்டில் கிளாட் வந்திருக்கலாம், இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்கும், ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்கலாம், அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். பிளட் தின்னர் சாப்பிட்ற நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாக ப்ளீட் ஆகும்னா பிளட் தின்னர் அது வந்து உடனே கிளாட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நபர்கள் பிளட் ஆன்டிகோஆகுலேஷன் சாப்பிட்ற நபர்கள், ஆஸ்பிரின் சாப்பிட்ற நபர்கள், அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டரை வாஸ்குலர் சர்ஜன் அணுகி வேரிகோஸ் வெயின்ஸில் ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அணுகிட்டிங்கன்னா அதனால் மருந்து மாத்திரனால சாப்பிடக்கூடிய ரிஸ்க்கையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து வேரிகோஸ் வெயின்ஸும் இருக்கும், அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்கும். அப்படிங்கும்போது காலில் ரத்தத்துக்கு ஏற்படலாம், அவங்களுக்கு வெயினில் ப்ரெஷர் அதிகமாக ப்ளீட் ஆகலாம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியரோட வேரிகோஸ் வெயின் நபர்களும் அணுகி வைத்தியம் பண்ணிக்கிறது பெட்டர். லிவர் ஃபெயிலியர் இருக்கும், லிவர் சரியாக வேலை செய்யாது, அதனால் ப்ளீடிங் டெண்டன்சி நிறையா இருக்கும். அவங்களுக்கும் காலில் ரத்தத்துக்கு ஏற்பட்டு வெயின்ஸ் எல்லாம் புடைச்சிட்டு பெருசாக இருக்கலாம், காலில் வீக்காக ஏற்படலாம், கால் தோல் கருத்து போயிருக்கலாம். ஸோ லிவர் ஃபெயிலியர் இருந்து காலில் ரத்தத்தை இருக்கிற நபர்களும் வாஸ்குலர் சர்ஜன் அணுகி அதுக்கான அணுகுமுறை கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ளீடிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இன்னும் காலில் ரத்தத்தை ஏற்ப நபர்கள், கால் வீக்கம், மசில் கிராம்ஸ், தோல் கருத்து போகிறவங்க, அரிப்பு ரிப்பீட்டடாக ஏற்படுற நபர்கள், இவங்கெல்லாம் வந்து அணுகி அந்த வேரிகோஸ் வெயின்கிற பிரச்சனையை வைத்தியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு வர காம்ப்ளிகேஷனை கண்டிப்பாக தடுக்கலாம்.